பழம்பெரும் நடிகை சாவித்திரி அவங்க ஒரு ஏலத்தில் எம்ஜிஆருடன் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று நடந்துள்ளது. அதாவது, நடிகை சாவித்திரி அவங்க சினிமா உச்ச நட்சத்திரமாக இருந்த போது கோடி கோடியாக சம்பாதித்தது மட்டுமின்றி அந்த பணத்தில் அதிக தான தர்மங்களை செய்து வந்தார். குறிப்பாக இந்திய போர் நடைபெற்ற சமயத்தில் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார் நடிகை சாவித்திரி. நிதி திரட்டுவதற்காக ஜெமினி கணேசனுடன் சேர்ந்து சாவித்திரி போட்ட நாடகம் மூலம் 12 லட்சம் வருவாய் கிடைத்துள்ளது. அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள அப்போதைய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியே நேரில் வந்தார். அப்போது தான் அணிந்திருந்த ஆபரணங்களையும் தானமாக கொடுத்தார் நடிகை சாவித்திரி. இதேபோல் 1965ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் ஏஎல் சீனிவாசன் தலைமையில் சிவாஜி கணேசன், பத்மினி, ஜெமினி கணேசன், சாவித்திரி, ஜெயலலிதா, சந்திரபாபு என தமிழ் சினிமாவைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் அணிதிரண்டு போரில் காயமடைந்த வீரர்களுக்கு ஆறுதல் சொல்ல டெல்லியில் குவிந்தனர். ராணுவ சிப்பாய்களுக்கு மத்தியில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது. அதில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக சிவாஜி, சாவித்திரி இணைந்து நடத்திய சத்தியவான் திருக்கூட்டும் இருந்தது. இது தவிர பத்மினி, சந்திரபாபு, ராஜசுலக்ஷனா பங்கேற்ற பாங்கிரா நடனம், ஜெயலலிதாவின் நாட்டியம் ஆகியவையும் ஹைலைட்டாக இருந்தது. இதனை அடுத்து அந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி ஜலந்தரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு சென்ற சாவித்திரி அங்கு விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் செயலால் சாவித்திரி கண்கலங்கி போனாராம். போரில் என் கைகளை இழந்து விட்டேன், அதனால் என் தலையால் உங்களை வணங்குகிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னதை கேட்டு கண்கலங்கிய சாவித்திரி அந்த போர் வீரரை கட்டி அணைத்து அழுததோடு மட்டுமின்றி, நீதாண்டா என் தம்பி என்று சொல்லி தன் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை அந்த இளைஞர் கழுத்தில் போட்டு விட்டிருக்கிறார் நடிகை சாவித்திரி அவர்கள். இப்படி அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு போரிலும் சாவித்திரியின் பங்களிப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை வங்காளதேச நிதிக்காக மான் குட்டி ஒன்றை ஐதராபாத்தில் ஏலம் விட்டிருக்கிறார்கள். இந்த ஏலத்தில் நடிகை சாவித்திரி தான் வெற்றி பெற்றார். அவர் வென்றது யாரை தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான். அந்த ஏலத்தில் எம்ஜிஆரை விட அதிக தொகைக்கு, அதாவது 32,000ற்கு அந்த மான் குட்டியை ஏலம் எடுத்திருக்கிறார் நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள். அந்த ஏலத்தில் கிடைத்த பணம் அப்படியே வங்காளதேச அகதிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் இப்படி ஏராளமான தான தர்மங்களை செய்திருந்தாலும் அதில் ஒன்று கூட கருணை உருவாக மாறி அவரது இறுதி நாட்களில் அவரை காப்பாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.